தமிழ்நாட்டில் அப்பப்போ அந்த பாலியல் குற்றச்சாட்டுகள் அது ஒரு பெரிய வருத்தமான செய்தியாக இருக்குது. அடிக்கடி இந்த மாதிரி குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற சம்பவங்கள், இதை எப்படி தடுக்கிறது அப்படிங்கிற கேள்வி வருது. எல்லாரும் அரசை குற்றம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அரசு பொறுப்பேற்க முடியாது, அரசே ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அரசு சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க, அது கோர்ட்டுக்கு போகும், நீதி வழங்குவாங்க. அது சட்டத்தின் ஆட்சி. சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதைத்தான் அரசு செய்யும், அதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்தோன்னு போய் சுட்டு கொண்டு வர முடியாது, அப்படியான சட்டம் இல்லை இங்கே. அப்போ அவர் அந்த தப்பை செஞ்சாரா, முதல் போலீஸில் கஸ்டடியில் விசாரிப்பாங்க, அப்புறம் கோர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. அது எல்லாமே சரியாக இருக்கிறப்போ அவங்க தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் மேலும் மேலும் தவறுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அரசு அப்படின்னா ஒரு எங்கேயோ ஒரு மூலையில், ஒரு தெருவில், ஒரு வீட்டில், ஒரு தோப்புல, இப்போ தென்னந்தோப்பில் தான் நடந்திருக்கு. ஒரு கோவை பக்கத்தில் சொன்னோம் இல்லையா, அது இப்படி ஒரு காட்டில் தனிப்பட்ட இடங்களில் நடக்கிற போது அதை அரசு கண்காணிக்க முடியாது. ஒவ்வொரு தெருவுக்குமா ஒரு போலீஸை போட முடியும்? ஒவ்வொரு வெளி இடங்களுக்குமா போலீஸை போட முடியும்? எவ்வளோ போலீஸ் போட முடியும்? அப்போ என்னதான் இதுக்கு தீர்வு? தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குதே என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இது ரொம்ப சென்சிட்டிவாக பார்க்கக்கூடியது. இந்த சமூகத்தில் இந்த மாதிரியான பாலியல் குற்றங்கள் அதிகமாகுது. அது பொது இடத்துல அதிகமாக வருது. அப்படிங்கிறதுக்கு காரணம் முக்கியம் தனி மனித ஒழுக்கம். தனி மனித ஒழுக்கம் இருக்குல்ல, அது மனிதன்கிட்ட வளரணும். இது இப்போ சமூக வலைதளங்கள், சோசியல் மீடியாலாம் நிறையா வந்ததுனால வெளிப்படையாக தெரியுது, டக்குன்னு ரீச் ஆகிடுது, இங்கே ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் முன்னாடி நடந்திருக்கு, பல இடங்களில் நடந்திருக்கு, வெளியில் தெரியாம எல்லாம் போயிருக்கு. ஆனால் நடக்கக்கூடாது. அப்போ தனி மனித ஒழுக்கம் மனிதனுக்கு வேணும். இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தவறுகளை அவன் செய்ய மாட்டான். அப்போ தனி மனித ஒழுக்கம் எப்படி வரும்? தனி மனித ஒழுக்கம் எங்கே கடையில் போய் வாங்க முடியுமா? எனக்கு ஒரு கிலோ தனி மனித ஒழுக்கம் கொடுங்கன்னு இல்லை. பிறக்கிற குடும்ப பின்னணி, வளர்க்குற தாய் தந்தை ஆக்டிவிட்டி, பழகிற நண்பர்கள், இப்படி அவனை சுற்றி இருக்கிற அந்த சமூக உறவுகள் வைத்து தான் அவனுடைய தனி மனித ஒழுக்கமும் அவனுடைய சிந்தனையும் இருக்கும். அது அவனுக்கு சரியான வகையில் இல்லை, நெகட்டிவாக இருக்கிற போது, அதாவது நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு அசிங்கமே, நமக்கு பெரிய குடும்பமாச்சே, ஏதாவது அசிங்கமாகி போயிருமே அப்படின்னு நினைக்கிறதுலாம் இருக்கு இல்லையா? இதெல்லாம் நினைச்சாங்கன்னா அவன் தப்பு பண்ண மாட்டான், தப்பு வராது. அப்போ குடும்பம் ஒரு முக்கியம், வளர்ப்பு ரொம்ப முக்கியங்க. வளர்ப்பு குடும்பத்தில் ஒரு பையனே ஒரு பிள்ளைய வளர்க்குற விதம் இருக்குல்ல, அதை கரெக்டாக வளர்க்கணும், கரெக்டாக அவனை படிக்க வைக்கணும், கரெக்டாக அவனுக்கு ஒரு தொழிலை உருவாக்கணும், கரெக்டான ஏஜில் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். குழந்தை வந்துடும், தொழில் இருக்கு, பொண்டாட்டி பிள்ளைன்னு பாசம் காட்டி வாழ ஆரம்பிச்சிடலாம். அது ஆரம்பத்திலேருந்து அடிப்படையிலேருந்தே ஒன்று பண்ணணும். அடிப்படையிலேருந்து குடும்பத்தில் அதை பண்ணணும். இல்லைன்னா அவன் சமூக விரோதியாக போயிடுறானே. அவனை வெளியில் சிந்தனையை விடக்கூடாது. வெளியில் அவன் சிந்தனையை படித்தானா வேலை முடிஞ்சா கல்யாணம் முடிச்சா குழந்தை, 2 குழந்தையாரு, அப்புறம் குழந்தைக்காக ஓட ஆரம்பிச்சிடுவான். தவறான சிந்தனை வராது. அப்போ இதை ஒரு பெற்றோர்கள் பொறுப்பாக இருந்து அதை செய்யணும். அதே மாதிரி உறவுகளை சொல்லிக் கொடுக்கணும். அக்கா தங்கச்சி, இது குழந்தை, அது பிஞ்சு அப்படிங்கிற அந்த சிந்தனையை அவன்கிட்ட மனித நேயத்தை வளர்க்கணும். குழந்தைங்கிறது ஒரு பூ மாதிரி, ஒரு தெய்வம் மாதிரி. அதை பார்த்துட்டு அவனுக்கு அந்த இது வருதுன்னா, தப்பான என்ன வருதுன்னா, அது மிருகம். அந்த மிருகங்கிற அந்த புத்திக்கு எப்படி அந்த குடும்பம் அவனை வளர்த்துச்சு? அந்த குடும்பம் அப்படி விடக்கூடாது. அப்போ குடும்பங்கள் தாய் தாப்பன் பிள்ளைகளை பொறுப்பாக வளர்க்குற ஒரு விஷயம் இருக்குது. அவனை கண்காணிக்கணும். அவனோட எண்ணங்கள் என்ன போகுது, அலைபாயுது, இப்படி இருக்கா, இதை மாற்றணும்னா ரைட்டு, இவனுக்கு என்ன பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாமா,
வேலை ஏதாவது சும்மா தெரியும் போது சிந்தனை வருதா, ஏதாவது தொழில் பண்ணி வைக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைக்கு பெற்றோர்கள் வரணும். இது மாற்றத்தை கொண்டு எல்லா பெற்றோர்களும் அந்த பொறுப்பு இருக்கு. ஆனா அதையும் மீறி சில பேர் பண்ணிடுறாங்கன்னா அதுதான் இப்ப பிரச்சனையா இருக்குது. முடிந்த அளவுக்கு தடுக்கிறதுக்கு இது பண்ணலாம். இது அதே நேரம் மது இருக்குல்ல, போதை, இந்த போதை தான் இவனை சிந்தனையை மாத்துறது. அந்த போதை என்ன, போதையோட விளைவு என்னன்னா காமத்தை தூண்டுறது போதை. அதுதான் உண்மை. அது போதையை போட்டுட்டு என்ன பண்றாங்க, ஒண்ணு கோபத்தை தூண்டுது இல்ல காமத்தை தூண்டுது, அதுதான் அது. அப்ப அவன் என்ன செய்யறான், அவனுக்கு அந்த ஆசை வந்துடுது, தவறா இறங்கிடுறான். நிறைய நடக்கிறது தான் போதையில நடக்கிறது. அப்ப இந்த போதையை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்றது? தடாலடியா ஒரு முடிவு, என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஒரே நைட்டு 12 மணிக்கு முதலமைச்சர் அறிவிக்கணும். நைட்டு 12 மணிக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் மூடல். 12 மணிக்கு அறிவிங்க. யாருமே சொல்லக்கூடாது, எந்த சீக்கிரட்டா வச்சிடணும். 12 மணிக்கு மூடல். ஏன்னா முன்கூட்டியே சொல்லிட்டா ஊரை போட்டுருவாங்க சாராயத்துக்கெல்லாம். ஒரு அறிவிப்பை வெளியிட்டுட்டு டோட்டலா கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு, எந்தெந்த கம்பெனி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு, கம்பெனிகளுக்கு சில அக்ரிமெண்ட்லாம் இருக்கு கவர்மெண்ட்டுக்கு, அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது என்ன வருமானம் போது அதெல்லாம் பக்காவாக செட்டில்மெண்ட் பண்ணிட்டு டோட்டலாக க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிட்டோம்னா காலையில் என்ன ஆவாங்க, ஒன்று அவன் கை கால் ஓடாது. ஆமாம், சில பேர் சொல்கிறாங்க இல்லைங்க அவன் மைண்டு மாறிடுச்சு, வேற மாதிரி ஆயிடுவான், தண்ணி அடிக்கலண்ணா, போயிட்டு போகிறேன். ஏங்க தண்ணி அப்படி உள்ளவன் போயிட்டு போகிறான், போனாத்தான் என்னன்றேன். அப்போ தடாலடியா ஒரு நாள் சிஎம் ஒரு முடிவு எடுத்து ஒயின் ஷாப்பை பூரா க்ளோஸ் பண்ணிடணும். அதே மாதிரி ஒரு வாரம் 24 hours தமிழ்நாடு காவல்துறை இந்த கஞ்சா விற்கிறவன் எவன், கஞ்சா எங்க விற்குது, விரட்டி தலை அரெஸ்ட் பண்ணணும். அரெஸ்ட் பண்ணி அடிச்சு ஜீப்பில் ஏற்றணும். அது வீடியோவா வரணும். சினிமாவில் பார்க்குற காட்சி மாதிரி வீடியோவா வரணும். அடிச்சு தூக்கி, இவன் கஞ்சா விற்கிற அடிச்சு தூக்கு. அப்படி ஒரு பதட்டத்தை கொண்டு வந்துட்டா இந்த போதையை ஒழிக்க முடியும். சில இடங்கள்ல நம்ம அரசு தடாலடியா முடிவெடுக்க இருக்கு வேண்டிய சூழல் இருக்கு. இந்த சமூகம் அப்படி போயிட்டு இருக்கு, தப்பானவங்களை திருத்திருக்கு, வேற வழி இல்லை. அப்படி ஒரு விஷயம் பண்ணும்போது ஒரு பயம் வந்துடும். அப்ப அந்த போதையை கட்டுப்படுத்தணும். அதுல ஒரு விஷயம் பண்ணணும். இன்னொன்னு என்னன்னா, இந்த நிறைய பேர் இதை சொன்னா கோவம் வரும் அவங்களுக்கு. ஆன்மீகம்ங்கிறது ஒழுக்கம். இதை சொன்னா உடனே கொதிப்பாங்க இந்த மற்ற ஆப்போசிட் உள்ளவங்க. என்ன அப்படின்ற ஆன்மீகம்ங்கிறது இந்துக்களுக்கு மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். இஸ்லாமியருக்கும் கிறிஸ்துவர் எல்லா மதத்துக்கும் ஆன்மீகங்கிறது தெய்வ வழிபாடு. அது பொதுவான வார்த்தை. இயேசுவை கும்பிடுறது ஒரு ஆன்மீகம், அல்லாவை கும்பிடுறது ஒரு ஆன்மீகம், முருகனை கும்பிடுறது ஒரு ஆன்மீகம். எல்லா மதத்துக்கும் ஆன்மீகம் தான். எல்லா மதத்து கடவுள், எல்லாருக்கும் மதத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இருக்காங்க, கும்பிடுறாங்க, அது ஓகே. இப்போ என்னன்னா, மாலை ஓடுறான் ஐயப்பனுக்கு. மாலை ஓட்ட அந்த 45 நாள் எவ்வளவு மிருகத்தனமா இருந்ததுன்னா, எவ்வளவு பெரிய குடியாரம் இருந்தாலும் அந்த தண்ணியை தொடமாட்டான், சரக்கு தொடமாட்டான், காம எச்சைக்கு போக மாட்டான், டெய்லி 2 வாட்டி குளிப்பான், நான்வெஜ் சாப்பிட மாட்டான். அந்த ஒழுக்கம் எப்படி வருது? மாலையை போட்டோன்னு ஐயப்பனோ முருகனோ மாலையை போட்டோன்னு அந்த ஒழுக்கம் வருதுல்ல. அந்த ஒழுக்கத்துக்கு மாறுகிறவனும் இந்த மனுஷன் தானே, இந்த குடிகாரம் தானே. எப்படி மாறுறான்? அப்போ ஒரு ஆன்மீக சக்தி மனுஷனை ஒழுக்கமா மாற்ற முடியுதுல்ல, அரசால முடியாதத ஆன்மீகம் மாத்துதுல்ல. அப்ப என்ன மயத்துக்கு ஆன்மீகத்தை தப்பா பேசுறீங்க? இல்லைங்க, அந்த ஆன்மீகம் தாங்க ஒழுக்கத்தை சொல்லி தருது. மாலையை போட்டாண்டா எவ்வளவு பெரிய குடிகாரன் இருந்தாலும் அதை குடிக்க மாட்டேங்கான். அப்ப அந்த ஆன்மீகத்தை நல்லா பெருமையா பேசுறதுல என்ன தவறு இருக்குன்ற அதை தப்பா பேசி திசை திருப்பது. ஆன்மீக ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும்னு சொன்னவர் யார் தெரியுமா? பசுமன் முத்துராமலிங்கத்தவர் சொன்னது அந்த வாசகம். மதம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குன்னு சொன்னார். ஒவ்வொரு மதமும் அந்தந்த மதப்படி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குதுன்னு சொன்னார். இங்க எல்லாத்தையும் போட்டு குழப்பி எடுத்து வச்சுட்டா இருக்காங்க தமிழ்நாட்டில். கஜா முச்சான்னு ஃபுல்லா குழப்பி போய் கிடக்குது. அதை ஒட்டச்சு இழுத்து அலசி எடுக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆனா விஜய் செய்வாரு, அந்த நம்பிக்கை இருக்கு. என்னென்ன மைனஸ், என்னென்ன பிளஸ், என்னடா உள்ள நடக்குது அப்படியே நுணுக்கமா அப்படி ஆராய்ஞ்சு ஒன்று ஒன்றா ரிலீஃப் பண்ணி விட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு தமிழ்நாடை உருவாக்க முடியும்.
விஜய் செய்வார், நான் நம்புறேங்க. அவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. செய்வார். ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இப்போ தானே 15 நாள் ஆகுது. மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது மாதிரியான விஷயங்களுக்குள்ளேயும் போவார். அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் இருக்குல்ல, அந்த பெரும்பாலும் ஆன்மீகத்தை நாடுறவன் இல்லை ஆன்மீகவாதியெல்லாம் நல்லவங்களா, எவ்வளோ ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தன் எங்கேயோ ஒருத்தன் தப்பு பண்ணா எல்லாத்தையும் தப்பாக நினைக்கக்கூடாது. ஒருத்தன் அப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி அதையும் சில பேர் முட்டாள்தனமாக பேசுறது. பெரும்பாலும் கோயிலுக்கு அடிக்கடி போகிறவன், பெரும்பாலும் அந்த வெஜ்ஜு சாப்பிட்றவன், நான்வெஜ்ஜு சாப்பிடாதவன், பெரும்பாலும் அந்த ஒழுக்கத்தை கடைபிடிக்கிறவன், தெய்வ பக்தி உள்ளவன் யாரையும் கற்பழிக்க மாட்டான். இந்த மாதிரி பாலியல் சீண்டல் பண்ண மாட்டான். நான் எனக்கு தெரிஞ்சு, நீங்கள் வேற ஏதாவது சொல்லலாம், அது யாரும் லட்சத்தில் 100 ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எங்கேஜ் பண்ணுறது அது வேற. பெரும்பான்மையாக நான் சொல்கிறேன். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒரு மனிதனுக்கு போதிக்கும் போது, புரிய வைக்கும்போது இந்த சமூகம் ஒழுக்கத்தை நோக்கி போகும். ஒழுக்கத்தை நோக்கி ஒரு பொண்ணை, ஒரு குழந்தைய பார்த்தா அது தான் குழந்தை மாதிரி நினைக்கணும். அதுதான் ஃபீலிங்கு. ஒரு குழந்தைய பார்த்தா அத்தை நம்ம பிள்ளை மாதிரி, நம்ம பையன் மாதிரியே இருக்கிறான், அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டாலே இந்த சமூகம் திருந்திரும். புரியுதா? அதாவது எல்லா, இப்போ நம்ம அதுக்காக ஒரு பொண்ணு போகுது, அந்த பொண்ணை அழகை ரசிக்காம சைட் அடிக்காமலாம் இருக்க முடியாது. அது மனிதனுடைய உயர்வு. சைட் அடிக்கிறது ரொம்ப அழகா இருக்குப்பா, அப்படி சைட் அடிக்கிறது இயல்பு. அது தப்பு கிடையாது. சைட் அடிக்கிறது தப்புன்னு எந்த சட்டம் சொல்லுது? அது பாட்டு போகுது. ஏன்னா அவங்களே நம்மளை சைட் அடிக்கிறாங்க. பெண்கள் நம்மளை சைட் அடிக்கிறாங்க, நம்மளை சைட் அடிக்க இது உரிமை. லவ் பண்றது தனிப்பட்ட உரிமை. அவங்க விரும்பி இவங்க விரும்பி செக்ஸ் பண்றது அது வேற. விரும்பி செக்ஸ்ல ஈடுபடுறது வேற. ஆனா விருப்பம் இல்லாம பாலியல் தொல்லை பண்றது, விருப்பம் இல்லாம போய் கற்பழிக்கிறது, சிறுமிகளை கற்பழிக்கிறது தான் இது பெரிய தப்பு. அது அப்ப இந்த கட்டுப்பாடுகளை எல்லாம் கொண்டு வரணும். அப்படின்னா அவன் 5ஆம் கிளாஸ்ல இருந்தே, சாரி 1ஆம் வகுப்பு இருக்குல்ல, 1ஆம் வகுப்புல இருந்தே இந்த ஒழுக்கம் சம்பந்தமான பாடங்களை கொண்டு வரணும். மனிதாபிமானம், மாண்பு, இது இல்லை பாடத்துல இல்லை. எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும். ஒரு குழந்தை அது தெய்வம் மாதிரி. இந்த யாரு குழந்தையா இருந்தாலும் அது நம்ம குழந்தை மாதிரி பார்க்கணும். இது அக்கா, இது சின்னம்மா, இப்படி அந்த உறவு பத்தின பாடம் தமிழ்நாட்டில் இல்லை. அதை ஒரு பாட பிரிவா கொண்டு வரணும். அதை ஆரம்பத்திலிருந்து கொண்டு வரும்போது அதை ஒழுக்கத்துக்கு மாறிடலாம். ஒரு பெர்ஃபெக்டான சமூகமா இதை கொண்டு போக முடியும். இதை சைக்காலஜிக்கலா இந்த மனித உலகத்துல எப்படி பூத்த முடியும் சொல்லி அதை ஒரு பாடமா மாற்றி ஆரம்பத்திலிருந்து அதை கொண்டு வந்துட்டோம்னா, அவன் வாலிபனா வரும்போது அவனுக்கு அவன் ஷெடியூல் போட்டுருவான். 20 வயசா ரைட்டு, நம்ம ஒரு 17 வயசு 12th முடிக்கும், 20 வயசுல டிகிரி முடிக்கும் ரைட்டு, அடுத்து ஏதோ பிஎல்ல ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா போடுறோம், 22 23 வயசாச்சு வேலைக்கு போகிறோம், 25 வயசுல கல்யாணம், 27 வயசுல 2 குழந்தை, அடுத்து குழந்தைக்காக சம்பாதிக்கிறோம். ஷெடியூல் போட்டு வாழ ஆரம்பிச்சிடலாம். ஆனால் நிறைய நிறைய ப்ராப்பராக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. சிஸ்டம் ரொம்ப ரொம்ப நேக்காக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் ஒர்க் பண்ண முடியும். அரசு இருக்கு, அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்குள்ள அந்த மாதிரி ஆட்கள் இருக்கணும். அரசுக்கு கூட இருந்து என்ன இதுக்கு என்ன திட்டம்ங்கிறது தெளிவாக பண்ண அதிகாரிகளோ இல்லை அதுக்கேற்ற அனுபவம் வாய்ந்தவர்களோ உள்ளே இருந்து பண்ணும்போது இந்த சமூகத்தை ஒழுக்கமான சமூகமாக மாற்ற முடியும். இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுகள் நடக்க வாய்ப்பில்லாத ஒரு சமூகமாக கண்டிப்பாக மாற்ற முடியும். ஆனால் இதில் பூரா சரி பண்ண வேண்டியிருக்கு. இது சரி பண்ணால் மாற்ற வாய்ப்பு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. இதில் அரசு இது சைக்காலஜிக்கலாக என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியும். சட்டம் அது நீதி அது வேலையை கரெக்டாக செய்யுது, அதில் பிரச்சனை இல்லை. அதை தாண்டி தனி மனித ஒழுக்கத்தை இந்த சமூகத்துக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் கொஞ்சம் நல்ல விவரமான ஆட்களை வச்சு டிஸ்கஸ் பண்ணி இதுக்கு ஒரு புது விஷயத்தை உருவாக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா அதை டிஸ்கஸ் பண்ணி பேசினா நல்லாயிருக்கும். அதுதான் இருக்குது ஒரு ஐடியாவாக. அது நல்லா பண்ணுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அவர் சோசியல் மீடியாவெல்லாம் அவர் வாட்ச் பண்ணுறார். அவர் இப்போவும் வாட்ச் பண்ணுறாரு. அது நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒரு பிரச்சாரத்திலே ஒரு குழந்தை பேசினா கூட சொல்லியிருந்தாரு, அம்மா டிவிக்கு விஜய்க்கு ஓட்டு போடுமா, விஜய்க்கு ஓட்டு போட சொன்னதை மேடையில் பேசினார். நான் பேசுறதை கூட அவர் வாட்ச் பண்ணுவார். வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது.
எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நான் போட்ட வீடியோக்கள் எல்லாமே அரசியல் சார்ந்து டிவிக்கு ஆட்சி எந்த மாதிரி வரும்னா சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ கூட அவர் வாட்ச் பண்ணுவார். அவர் யார் நல்லது சொன்னாலும், யார் நல்ல ஐடியா எந்த பகுதியிலேருந்து எங்கே சொன்னாலும் ஏற்றுக்கூடிய ஒருத்தர் தான். அவர் தான் நல்ல முதலமைச்சராக நல்ல தலைவராக வர முடியும். அப்படிப்பட்டவர் தான் விஜய் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு 15 நாளில் எவ்வளோ நல்ல திட்டங்களை அடித்து வெளுக்கிறாரு பாருங்க. எல்லாத்தையும் அவர் கவனிக்கிறாரு. வெறும் பக்கத்தில் உள்ளவங்கள, லெஃப்டில் உள்ளவங்கள, ரைட்டில் உள்ளவங்க பேச்சை மட்டும் கேட்கறவர் இல்லை. அவர் இங்கே தலைமைச் செயலகத்தை விட்டு போய் டிவியில் உட்காந்து விவாதத்தெல்லாம் பார்ப்பார். நான் இங்கே இருந்தால் நான் நேரில் பார்த்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தா அவரே அதிர்ச்சி, அவர் கரெக்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக பார்ப்பார். அதை பார்க்கணும். சோசியல் மீடியாவில் என்ன நடக்குங்கிறது பார்க்கணும். இதையெல்லாம் பார்க்கும்போது தான் மக்கள்கிட்ட இவ்வளோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதை தான் சொல்கிறாங்க, அரசுக்கு எதிராக இப்படி ஒரு விமர்சனம் வருது, அரசுக்கு எதிராக இப்படி ஒரு பாசிட்டிவ் வருது, நம்ம இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கண்டிப்பாக உருவாக்க முடியும். ஏன்னா சோசியல் மீடியாவினால தான் இன்னைக்கு மக்கள் சோசியல் மீடியாவை தான் மாற்றி விட்டுருச்சு அரசியலில். அது தப்பு இல்லை, டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, அதுக்கேற்ற மாதிரி அரசியல் மாறத்தான் செய்யும். அப்போது இதெல்லாம் அவர் பார்க்க வாய்ப்பு இருக்குது. பார்த்து அதுக்கான அதிகாரிகள், அதுக்கான ஆட்களை குழுவாக வச்சு இதை சீர்படுத்துனாருன்னா கண்டிப்பாக மாற்றம் வரும். சீர்படுத்துவார். பார்க்க என்ன நடக்குன்னு. நன்றி.